எனக்கு வயிற்றுல புண்ணு இருக்கு, வாயில புண்ணு இருக்கு, அல்சர்னால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, சில உணவுகள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டாலே அல்சர் வந்துட்டு அழகா சரியாகும். அதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது மாதுளம்பழம். மாதுளம்பழம் ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அல்சர் மாதிரி பிரச்சனைகள் அழகா சரியாகும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பழங்கள் சாப்பிட்டோம்னா அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பழம் வாதம், பித்தம், கபம் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னா நான் மாதுளம்பழம் தான் ரொம்ப பெஸ்ட். ஆயுர்வேதால பாரம்பரியமா சொல்லுவாங்க 3 தோஷத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா மாதுளம்பழம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா மோர் வந்துட்டு அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம், இது வந்து அல்சரை சரி பண்ணும். மூணாவது பார்த்தோம்னா பேன் வாழைப்பழம் வந்துட்டு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சருக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நாலாவது பார்த்தோம்னா தேங்காய் பால் வந்துட்டு டெய்லி ஒரு 20 to 30 ml நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வயிற்று புண்ணு வந்துட்டு ஈஸியா அழகா சரியாகும். அதே மாதிரி பழைய சாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஸோ பழைய சாதம் நம்ம எடுத்துக்கலாம். சிலர் பார்த்தோம்னா எனக்கு பழைய சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு பழைய சாதத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணிய நீங்க வந்துட்டு ஒரு 11 to 3 அந்த டைமுக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கோல்டு மாதிரி பிரச்சனைகள் நம்ம வராம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 5 உணவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சர் வந்துட்டு அழகா சரியாயிடும். 1 month நீங்க ரெகுலரா மாத்தி மாத்தி நான் சொன்ன உணவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்சர்னு ஒன்னே நமக்கு இல்லாம இருக்கும்.